கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். 19வது அதிகாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 19 எடுத்துக்கொள்ளுங்கள். சில வசனங்களை நாம் வாசிப்போமே. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான் என்று வாசிக்கிறோம். அப்பல்லோ, பவுல் 2 பேரும் பெரிய ஊழியக்காரர்கள், பிரமாதமான ஊழியக்காரர்கள், தேவனுக்காக தொண்டு செய்தவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், மிஷனரிகள். 2 பேரும் 2 இடங்களிலே பிரிந்து ஊழியம் செய்வதாக பார்க்கிறோம். மீண்டும் இந்த வசனம் அப்போஸ்தலர் 19:1. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில், அப்பல்லோ கொரிந்து பட்டணத்தில் இருக்கான். பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். இருவரும் 2 இடங்களிலே ஊழியங்கள் செய்கிறார்கள். எதற்காக? அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். எங்களுடைய வரங்கள், எங்களுடைய வாய்ப்புகள், இதையெல்லாம் நாங்கள் பங்கு போட்டு ஊழியம் செய்யும் பொழுது பெருத்த ஊழியங்களை, நிறைய ஊழியங்களை செய்வோம், எனவே பிரிந்து நாம் ஊழியம் செய்வோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இதை ஏற்கனவே பவுல் பர்னபா விஷயத்தில் நான் பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நான் அழைத்த ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள், பிரத்யேகப்படுத்துங்கள் என்று தேவ ஆவியானவர் திருமணம் பற்றியதாக நாம் பார்க்கிறோம். ஒரே இடத்திலிருந்து 2 பேர் ஊழியம் செய்தால் ஒரே ஒரு கூட்டத்துக்கு மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். இப்போ பிரிந்து ஊழியம் செய்யும் பொழுது நிறைய பேருக்கு அவர்கள் ஊழியம் செய்ய முடியுமே, அந்த கருத்து. சரி, அதே வசனம். அங்கே சில சீஷரை கண்டு, யார் அவங்க? யார் அந்த சீஷர்கள்? யாருடைய சீஷர்கள்? 2ஆம் வசனம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஆவியானவரை பற்றி அறியாதவர்கள், ஆனால் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். எப்படிப்பட்ட விசுவாசிகள்? யாருடைய விசுவாசிகள்? யாருடைய சீஷர்கள்? அடுத்த வசனம் 3. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். நீங்கள் பெற்ற ஞானஸ்நானம் கிறிஸ்தவ ஞானஸ்நானமா அல்லது வேறு ஏதாவது ஞானஸ்நானமா என்ற பவுலுக்கு அவர்கள் சொன்ன பதில் தெளிவாக புரியவில்லை. எனவே தெளிவாக தெரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த கேள்வியை கேட்டான். 3ஆம் வசனம் மீண்டும். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். இயேசுவை குறித்து அவன் சொல்லி இருக்கிறான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தி இருக்கிறான். அந்த அறிமுகப்படுத்தும் பொழுது இவர்களெல்லாம் அங்கே இருந்தார்களா, கேட்டார்களா என்று தெரியவில்லை. இருப்பினும் யோவான் ஸ்நானம் ஆண்டவரை குறித்து ஆங்காங்கு நிச்சயமாக அறிவித்திருக்கிறான். இருப்பினும் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லை. அதற்கு என்ன காரணம்?
சிலர் சொல்வார்கள், அரைவாக்காடுகள் என்று கூட சொல்லலாம், சிலர் சொல்வார்கள், விசுவாசித்தால் மட்டும் போதாது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எங்கே சொல்லியிருக்கிறது? இவர்கள் விசுவாசிகள், ஆவியானவரை பெறவில்லை. இவர்கள் யோவானுடைய சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் அல்லர். அப்போ ஆவியானவரை பற்றி இவர்கள் கேள்விப்படவே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆவியானவர்கள் எப்படி பெற்றுக்கொள்வார்கள்? ஒரு வசனம், ஒரு வசன கோர்வை, அநேகர் விட்டுவிடக்கூடிய வசன கோர்வை. பரிசுத்த ஆவியானவரை பற்றி போதிக்கிறவர்கள் இந்த வசன கோர்வை அறிந்திராவிட்டால் ஆவியானவரை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அருகதையே இல்லை. நிறை செய்திகளில் நான் பார்க்கிறேன், இந்த வசனத்து தெரியுமோ தெரியாதோ அவர்களுடைய பிரசங்கங்களிலே இந்த வசனங்கள் இல்லை. எந்த வசனங்கள் ஐயா? யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, பின்னால ஒரு நாள் பின்னாலதான் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். எப்ப அடைவார்கள்? இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாத நாட்களிலே வாழ்ந்த யோவானுடைய சீஷர்கள், ஆவியானவர் அருளப்படவில்லை. இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பறந்து சென்று பரமண்டலத்துக்கு ஏறி தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கும் மகிமை நாள் அவர் போவார், ஆவியானவர் வருவார். அதுவரை ஆவியானவர் எல்லாருக்குள்ள வசிக்க அருளப்படவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பு குறிப்பிட்ட ஆட்களிடத்தில் மட்டும் ஆவியானவர் தங்கியிருந்தார். சவுலின் மேலே, தாவீது மேலே, கிதியோன் மேலே, சிம்சோன் மேலே குறிப்பிட்ட ஆட்களிடத்தில் மட்டும் தங்கியிருந்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் காணப்படக்கூடிய தீர்க்கதரிசியின் அடிப்படையிலே பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. விசுவாசிக்கிற யாவர் மேலும் வரத்தக்கதாக ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு எப்படி? பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பின் அனுபவம் திரித்துவ அனுபவம் ஆச்சே. எப்படி யோவான் 7 அந்த வசனங்களை சொன்னானே, 37, 38, 39 தெரியாமல் இருக்கிறதே பல ஊழியக்காரர்களுக்கு. அதுபோல இன்னும் ஒரு சில வசன தொகுப்புண்டு, அதுவும் தெரியாது, அல்லது தெரிந்தாலும் அதை சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் தப்பாக சொல்லி விசுவாசிகளை குழப்பி அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுத்து சொந்த டாக்டர்களை உண்டு பண்ணி வேத அறிவில்லாமல், வேத ஆதாரம் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் இந்த வசனங்களையும் அவர்கள் சொல்ல மறப்பார்கள் என்று சொல்லவில்லை, மறுப்பார்கள். எந்த வசனம்? யோவான் 14 பாருங்கள். இவர்களெல்லாம் துணிகரமாக பகிரங்கமாக இதை மாதிரிப்பட்ட டிவி சேனலிலே அல்லது யூடியூப் சேனலிலே மன்னிப்பு கேட்க வேண்டும். வேதத்திலே இல்லாததை சேர்த்து சொல்லி, இருப்பதை குறைத்து சொல்லி, கூட்டி குறைத்து சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆவியானவருடைய பிரசன்னத்திலே. சரி, அந்த வசன தொகுப்பை பார்ப்போமே. யோவான் 14 எடுங்கள். 16 திரித்துவ தெய்வம் அங்கே காணப்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அங்கே காணப்படுகிறார். யோவான் 14:16 எடுத்தாச்சா? சீக்கிரம் எடுத்திருப்பீங்களே. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். 2 பேர் இருக்காங்களா? நான்னா இயேசு, பிதானா பிதா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் 3வது ஆளும் அங்கு இருப்பதாக பார்க்கிறோம். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தழுவார். நான், பிதா, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இருக்கிறார்களே. இந்த மூவரும் என்ன செய்றாங்க? 23ஆம் வசனம் பாருங்க. இந்த 23ஆம் வசனத்தை அப்படியே விட்டுருவாங்க. எவ்வளவு முக்கியமான வசனம் தெரியுமா? 23 பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில்னா ஒருமை, சிங்குலர், அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை, என் ஒருமை சிங்குலர்
அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா, என் ஒருமை சிங்குலர், என் பிதா அவன் அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் என்று ஆண்டவர் ஒருமையிலே ஆரம்பித்து பன்மையிலே முடிக்கிறார். இயேசுவை இருதயத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பது வேதத்தின் அடிப்படை போதனையாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்தாவியானவரை பெறவில்லை, பரிசுத்தாவியானவரை பெறும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறோம். இது வேதம், வேத புரட்டல்ல, வேதம். எப்படி ஐயா? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ பரிசுத்தாவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. என்ன விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. அது என்னது? ரட்சிப்பு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் வந்தால்தான் ரட்சிப்பு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன வசனம்? 2 கொரிந்தியர் 3:17 பரிசுத்தாவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். தீத்து 3:5. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. ஆவியானவர் இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின் ஆவியானவர் அல்ல, ஆவியானவர் வரும் பொழுதுதான் ரட்சிப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் a package deal. ஒரு பிள்ளை பிறந்தவுடனே உடல் பிறந்திருக்கிறது, உள்ளம் பிறந்திருக்கிறது, ஆவிக்காக காத்திருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்களா? பிள்ளை பிறக்கும் பொழுது உடல், உள்ளம், ஆவி மூன்றும் சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கிறது. அதுபோல ஒரு விசுவாசி மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவியானவரோடு பிறக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மனிதர்கள், யோவானுடைய சீஷர்கள் விசுவாசித்தார்கள், ஆவியானவரை பெறவில்லை. காரணம், ஆவியானவர் அந்நாட்களிலே அருளப்படவில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. யோவானும் போதித்தானே ஆவியின் ஞானஸ்தானம் பற்றி. அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். எதிர்காலத்தில் சொல்லுகிறார், கொடுப்பார். அது எப்பொழுது நடந்தது, எப்பொழுது கொடுத்தார்? அப்போஸ்தலர் 2 அந்த ஞானஸ்நானம் நடந்ததாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும். என்ன வேத புரட்டுகள் தெரியுமா? இவங்களாம் அறவேக்காடா கால்வேக்காடான்னு எனக்கு தெரியல. பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் வேற, அக்கினியின் ஞானஸ்தானம் வேற. பேரலலிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க. இரு சொல் பொருள் இயைபணி அப்படின்னு தமிழ்ல சொல்வாங்க. அக்னி பரிசுத்தாவியானவருடைய சின்னங்களிலே ஒன்று. ஃபயர் இஸ் a symbol of the Holy Spirit. அப்போ ஆவியானவருடைய சின்னங்கள் பல. தண்ணீர், எண்ணெய், அக்னி, நதி, புறா, பனி, ஆடை, பல சின்னங்கள். ஆக 2 வார்த்தைகள் ஒரே அர்த்தம். எப்படி? பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும். என்ன பொருள் அதற்கு? ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அக்கினியை போல நம்முடைய பாவங்களை சுட்டரித்து நம்மை சுத்திகரிப்பார். அதுதான் வேதம், அதுதான் விளக்கம். பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் அதை பிரித்து சொல்லி மேலே இருந்து கீழே வர பாட்டு பாடுறாங்களே, அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். இந்த பசங்கள்லாம் புறாவின் அபிஷேகம் ஏன் பேசல? புறாவின் அபிஷேகம் ஏன் பேசலங்கிறேன். இயேசுவானவர் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்றாரே, பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கினாரே, புறாவின் அபிஷேகம் ஏன் பேசல? புறாவின் அபிஷேகம் ஈந்திடும். அப்படி ஏன் பாட்டு எழுதல? அரைவைக்காடுகள். வேதத்தை ஒழுங்காக படியுங்கள், படித்தவர்களிடத்தில் கேளுங்கள், படிக்க செல்லுங்கள். நன்றாக படித்துவிட்டு, நன்றாக வேதத்தை ஆராய்ந்து அறிந்துவிட்டு அதற்கு பிறகு பேசுங்கள். அனாவசியமாக திருச்சபைகளை, விசுவாசிகளை குழப்பாதிருங்கள். அதற்கு பெரிய தண்டனைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. வேதத்தில் எதையாவது கூட்டினால் வாதைகள் கூடும், எதையாவது குறைத்தால் ஆசீர்வாதங்கள் குறையும் என்று வேதம் சொல்கிறது. கூட்டி குறைத்து போதிக்கிறவர்கள் பொய்யர்கள் என்று வேதம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனங்களிலே நீதிமொழிகள் 30 இப்படியாக நாம் பார்க்கலாம். சரி, இவர்கள் யோவானுடைய சீஷர்கள் ஆவியானவரை பெறவில்லை. அப்பதான் அவர்கள் ஆவியானவரை பெறப்போகிறார்கள். எப்படி? 2வது வசனம் மீண்டும், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு என்ன அர்த்தம்? நீங்க யாருடைய சீஷர்கள், யார் மூலமாக இதுவரை ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருளாகும்.
அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். என்ன அர்த்தம்? நாங்களாம் யோவானுடைய சீஷர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றான் என்று வாசிக்கிறோம். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறான். ஆனால் ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் என்று பார்க்கிறோம். இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசு பெற்ற ஞானஸ்நானம் என்றே சொல்லலாம். அது திருமறை ஞானஸ்நானம் அல்ல. வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களே. வேதத்தில் சொல்லப்படாத ஒரு பிரிவு இருந்தது. எஸ்ஸேனியர்கள், எஸ்ஸீன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர்களெல்லாம் புற மதத்திலிருந்து வரக்கூடியவர்கள், புற ஜாதிகள். யூத மதத்தை தழுவும் பொழுது ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்கள் யூதர்களாக மாற்றினார்கள். ப்ராசிலைட் பேப்டிசம் அப்படின்னு சொல்வாங்க. அந்த ஞானஸ்நானம் இந்த எஸ்ஸேனியர்கள் என்ற குரூப்பில் இருந்தவன் அந்த காலத்தில் யோவான் ஸ்நானன். அவன் கொடுத்த ஞானஸ்நானம் திருமறை ஞானஸ்நானம் அல்ல. அது திருச்சபை ஞானஸ்நானம் அல்ல. இரண்டாவதாக அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதாக பார்க்கிறோம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் திரித்துவ ஞானஸ்நானம் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். திருமறை ஞானஸ்நானம் அல்ல, திருச்சபை ஞானஸ்நானம் அல்ல, திரித்துவ ஞானஸ்நானமும் அல்ல. எனவே யோவானுடைய சீஷர்கள் அவனுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று அறிந்து கண்டு மீண்டும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கே? 5ஆம் வசனம். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, ஐயா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அல்லவா ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும்? எதற்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே மட்டும்? ஏனென்றால் இயேசுவை அறியாதவர்கள், கல்வாரி அறியாதவர்கள், கொல்கதாவை அறியாதவர்கள், சிலுவை மரணத்தை அறியாதவர்கள், உயிர்த்தெழுதலை அறியாதவர்கள், பரிசுத்தாவியானவருடைய வருகை அறியாதவர்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு இரட்டை அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய அளவிலே இயேசுவின் நாமம் அங்கே வலியுறுத்தப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இதே போலத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் 38ஆம் வசனம் முதலாகவும் பேதுரு கொடுத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? 4 இட்லி ஐயா. 4 இட்லி மட்டும்தானா? ஆமா ஐயா, 4 தான் ஐயா. சட்னி சாப்பிடலையா? சாம்பார் சாப்பிடலையா? ஐயா, இட்லின்னு சொன்னா எல்லாம் சேர்த்ததாயா என்று பதில் சொல்வீர்கள். அதுபோல கர்த்தராகிய இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் சேர்த்துதான். இது ஒரு சொல் வழக்கு என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இவர்கள் முதலாவதாக யோவானுடைய சீஷர்கள், இரண்டாவதாக ஆவியானவரை பெறாதவர்கள், மூன்றாவதாக ஆவியானவரை பெற்றார்கள் என்று 3ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றார். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார் என்று வாசிக்கிறோம். கைகளை வைக்குதல் என்ன அர்த்தம்? கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எப்படி? இந்த கைகளுக்கு கீழே இப்படி வந்தாரோ? ஆவியானவர் ஆண்பால் தேவன், திரித்துவ தேவத்துவத்தின் 3வது ஆள் தத்துவம், தேற்றரவாளன். கைகளை வைத்த பொழுது அப்படின்னா ஆசீர்வதித்த பொழுது, அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட பொழுது, அப்படியானால் அதிகாரம் பெற்ற பொழுது அவர்கள் விசுவாசத்தினாலே ஆவியானவரை பெற்றார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார், வந்தது அல்ல, வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே முதல் முறையாக அந்நிய பாஷை பேசிய கோஷ்டி, குரூப், கூட்டம், இந்த கூட்டம் என்று சொல்லி வேதத்தில் இருந்து இந்த பகுதியிலே நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அந்நிய பாஷை அல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசினார்கள் என்று ஒருவன் சொன்னால் அவன் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் சரி, வேதத்தின் அடிப்படையிலே முட்டாள், பகுத்தறிவு இல்லாதவன், பைபிளை அறியாதவன், வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். நம்முடைய பாஷைகளிலே பேசினார்கள், சொந்த பாஷைகளிலே பேசினார்கள், அவரவர் பாஷைகளிலே பேசினார்கள் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
4 வசனம் முதல் 11 வசனம் வரை இங்கே அந்நிய பாஷையிலே பேசினார்கள். கொரிந்து சபையிலே அந்நிய பாஷையை பலர் பேசினார்கள் என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு விட்டார், ஆவியானவரை பெற்ற பொழுது பற்பல பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, இந்த பற்பல பாஷை, இந்த அந்நிய பாஷை, இந்த வெவ்வேறு பாஷை, இதற்கெல்லாம் ஏதாவது வித்தியாசம் உண்டு? ஐயா, வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் இல்லை. எப்படி வித்தியாசம் உண்டு? எப்படி வித்தியாசம் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்ட பாஷை, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்ட பாஷை ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று. ஏனென்றால் பேதுரு சொல்லும் பொழுது நம்மை போல் பரிசுத்த பெற்ற இவர்களும் என்று அவன் குறிப்பிடுவதாக அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் 7 முதலாக நாம் பார்க்கிறோம். நம்மை போலன்னா நாம் பரிசுத்த ஆவியானவர் பெற்றோம், வெவ்வேறு மொழிகளிலே, உலக பிரகாரமான மொழிகளிலே, வெவ்வேறு பாஷைகளிலே, நம்முடைய பாஷைகளிலே, ஜென்ம பாஷைகளிலே நாம் பேசணுமே, நம்மை போல அவர்களும் பெற்றார்கள், பற்பல பாஷைகளை பேசினார்கள். அப்படின்னா இந்த வெவ்வேறு பாஷையும் பற்பல பாஷையும் ஒன்று என்று சொல்லலாம். ஆனால் அந்நிய பாஷை வேறான ஒரு பாஷை, வித்தியாசமான ஒரு பாஷை. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் ஆரம்ப வசனங்களிலே பார்க்கும் பொழுது அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான், மனுஷன் அதை அறிய மாட்டான் என்ற கருத்துக்களை அங்கே காணப்படுகிறோம். முதல் அந்நிய பாஷை பேசக்கூடிய கூட்டம் இந்த கூட்டமாக காணப்படுவதாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதல் முறை பவுல் கைகளை வைக்கிறான், அவர்கள் விசுவாசத்தினாலே ஆவியானவரை பெறுகிறார்கள். அப்போ 2ஆம் அதிகாரத்தில் கைகளை வைத்தார்களா? சீசர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது இல்லை. அப்போ 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் கைகளை வைத்தார்களா? இல்லவே இல்லை, ஆவியானவரை பெற்றார்கள். அப்போ 9ஆம் அதிகாரத்தில் பவுல் அவன் மேல் கைகளை வைத்தானா அனனியா அல்லது யாராவது? இல்லவே இல்லை, ஆவியானவரை பெற்றான் என்றெல்லாம் பார்க்கிறோம். கைகளை வைக்குதல் என்பது ஒரு சில இடங்களில் காணப்படுகிறது. அது ஆசீர்வாதத்தையும், அது அதிகாரத்தையும், அது அங்கீகாரத்தையும் கொடுக்கிறதை ஒழிய வேறல்ல. அதில் மாயமோ மந்திரமோ கிடையாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஆவியானவரை இவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் அங்கே வலியுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து முற்றிலுமாக சரியாக அறியாத யோவானுடைய சீஷர்கள், அவர்களுக்கு அந்த நாமம் வல்லமையாக அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு குழப்பமும் சொல்வார்களே, குழப்பவாதிகள். 4ஆம் வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 19:4. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின்வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். 5. இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பெற்றார்களா? பெற்றார்கள். அடுத்த வசனம், அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். எனவே ஆவியானவரை பெற வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் முக்கியம். உங்களுடைய சபையிலே ஆவியும் கிடையாது, அனலும் கிடையாது. எனவே உங்களுடைய சபையை விட்டு பிரிஞ்சு எங்க ஜெபப்பறைக்கு வாங்க, இங்க வந்து ஒரு முழுக்க ஞானஸ்நானம் எடுங்க, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும். சொல்றாங்களா? சொல்லலையா? ஞானஸ்நானம் பெற்றால்தான் அபிஷேகம். அப்படியா? அப்போஸ்தலர் 10 பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். 44 முதல். ஆவியானவரை கொர்நேலியு விட்டார், ரோமர்கள் புறஜாதிகள் பெற்றார்கள். எப்பா? ஞானஸ்நானத்துக்கு முன்பா, ஞானஸ்நானத்துக்கு பின்பா என்பதை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:44 முதல். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கியாச்சு, வந்தாச்சு, இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். வந்தாச்சா? அவர்கள் ஆவியானவரை பெற்றார்களா? ஆமா. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு? 47. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது ஆவியானவரை பெற்றார்கள், பிறகு ஞானஸ்நானம் பெற போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஞானஸ்நானம் பெற்றால்தான் ஆவியானவர் என்பது தவறான போதனை, வேதத்திற்கு புறம்பான போதனை. The coming of God the Creator, the Holy Spirit is not conditioned by the created stuff, water. மெய்ப்பொருளாகிய ஆவியானவருடைய வருகை ஜடப்பொருளாகிய தண்ணீருக்கு
கட்டுப்பட்டதல்ல என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். சரி, முதல் முறையாக அந்நிய பாஷை பேசிய கூட்டம் இந்த கூட்டம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த யானை பார்த்த குருடர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 குருடர்கள் ஒரு மண்டபத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கமாக ஒரு யானை வருகிறது, மணி அடித்துக் கொண்டே வருகிறது. யானை 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 என்று சொல்லி பிள்ளைகள் எல்லாம் கூச்சல் இடுகின்றன. யானையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த 5 குருடர்களும் அவர்கள் போகிறார்கள். யானையை அவர்கள் பார்ப்பதா? அவங்க தான் குருடர்களாச்சே. பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு அவர்கள் போனார்கள். ஓடி சென்று இதுதான் யானை என்று சொன்ன உடனே ஒருவன் ரொம்ப ஆர்வத்தோடு யானை மேலே அமர்ந்து உட்கார்ந்து கொண்டான். ஒருவன் காலை பிடித்துக் கொண்டிருக்கிறான், ஒருவன் வாலை பிடித்துக் கொண்டிருக்கிறான், மேலே இருந்த காதை அவன் தடவுகிறான், ஒருவன் வயிற்றையே தடவி கொண்டிருக்கிறான், ஒருவன் துதிக்கை, அதுதான் அவனுக்கு கிடைத்தது, அதை பிடித்துக் கொண்டிருக்கிறான். யானை கொஞ்ச நேரத்திலே கடந்து போய்விட்டது. 5 பேரும் அவர்கள் இருந்த மண்டபத்துக்கு வருகிறார்கள். அவர்கள் அந்த யானை பார்த்த அவருடைய அனுபவத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒருத்தன் சொன்னா யானை சொலகு மாதிரி இருக்கு என்று சொன்னான். யார் அவன்? காதை பிடித்துக் கொண்டிருந்தவன். ஒருவன் சொன்னான் யானை தூண் மாதிரி அல்லவா இருந்தது, நீ என்னத்தை பார்த்தா என்று சொல்கிறான். அவன் யார்? அவன் தூண் என்று சொன்னவன் காலை பிடித்தவன். ஒருவன் சொல்கிறான் இல்லையே, யானை உலக்க மாதிரிலாம் இருந்துச்சு என்று சொல்கிறான். அவன் யார்? துதிக்கை பிடித்துக் கொண்டிருந்தவன். இன்னொருவன் சொல்றான் ஆஹா, யானை சுவர் மாதிரி இருந்துச்சு என்று சொல்கிறான். அவன் யார்? வயிற்றை தடவி கொண்டிருந்தவன். இன்னொருத்தன் சொல்கிறான் யானை விளக்குமாறு மாதிரி பெருக்குமாறு மாதிரி இருந்தது என்று சொன்னான். அவன் யார்? வாலை பிடித்துக் கொண்டிருந்தவன். இவங்க சொல்றதெல்லாம் சரியா? சரிதான். முற்றிலும் சரியா? இல்லை. அவரவருடைய அனுபவங்கள், சொந்த அனுபவங்கள், அந்த அனுபவங்களை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக யானையை பற்றி அவர்கள் சொல்லவில்லை. அது நமக்கு நன்றாக தெரியும். ஓரளவு சரி, பேரளவு சரியில்லை. அதுபோல இன்றைக்கும் பரிசுத்தாவியானவரை பற்றி பேசக்கூடியவர்கள், பிரசங்கிக்கக்கூடியவர்கள் அவரவருடைய அனுபவங்கள் அல்லது அடுத்தவர்களுடைய அனுபவங்களை காப்பியடித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய முழுமையாக பரிசுத்தாவியானவரை பற்றி பேச கேட்பது அரிதாக காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் வந்த பொழுது காற்று, முழக்கம், அக்கினிமயமான நாவுகள், பாஷைகள், இந்த அடையாளங்கள் எல்லாம் இருந்தன என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஆவியானவர் வந்தார், காற்று இல்லை, இடிமுழக்கம் இல்லை, அக்னி இல்லை, வெவ்வேறு பாஷையும் இல்லை, தைரியமாக பேதுரு பேச தொடங்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:31 பார்க்கும் பொழுது எந்த அடையாளமும் இல்லாமலேயே ஆவியானவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் ஸ்தேவானுடைய அனுபவம், பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படக்கூடிய அனுபவம், தரிசனம் கண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறதை காண்கிறேன் என்று சொன்னான். இடிமுழக்கம் இல்லை, இடமசையவில்லை, இன்னும் அக்னிமயமான நாவுகள் அங்கே தோன்றவில்லை, வெவ்வேறு பாஷைகளும் அங்கே இல்லை. ஆனால் ஒன்று இருந்தது. என்னது இருந்தது? தரிசனம் இருந்தது. அப்போ 8ஆம் அதிகாரம் சமாரியர்கள் அவர்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றார்கள். ஒன்றுமில்லை, எதையோ கண்டார்கள். கண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை சந்தோஷத்தை கண்டிருக்கலாம், மகிழ்ச்சியை கண்டிருக்கலாம், ஆரவாரத்தை கண்டிருக்கலாம், ஆர்ப்பரிப்பை கண்டிருக்கலாம், அவர்கள் துள்ளி குதிப்பதை கண்டிருக்கலாம். கேட்பது பாஷை பேசினால் கேட்பார்கள், மற்றது காட்சிகளை காண்பார்கள். அவர்கள் கேட்கவில்லை, கண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8 இடிமுழக்கம் உண்டாகவில்லை, இடம் அசையவில்லை, வெவ்வேறு பாஷைகளிலே பேசவில்லை, அக்கினிமயமான நாவுகளும் வரவில்லை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 9ஆம் அதிகாரத்திலே பவுலின் அனுபவம், அந்த வேளையிலே ஆவியானவரை பெற்ற வேளையிலே இடம் அசையவில்லை, இடிமுழக்கம் உண்டாகவில்லை, அக்கினிமயமான நாவுகள் வந்து அமரவில்லை, வெவ்வேறு பாஷைகளும் பேசவில்லை. ஒரு அடையாளம் ஏற்பட்டது. என்னது? மீன் செதில்கள். மீன் செதில்கள் அவன் கண்களில் இருந்து விழுந்தன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியானவரை பெற்றவர்கள் உங்கள் கண்களில் இருந்து மீன் செதில்கள் விழுந்திருக்கிறதா? விழுந்திருக்கிறது. எங்கே? பவுலின் அனுபவத்தில் என்று நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலி விட்டார். 1, அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். 2, பற்பல பாஷைகளை பேசினார்கள். ஆனால் இடம் அசையவில்லை, இடிமுழக்கம் உண்டாகவில்லை, அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமரவில்லை, மீன் செதில்களும் விழவில்லை. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். இப்போ 19ஆம் அதிகாரத்தில் எபேசுவுக்கு வந்த யோவானுடைய சீஷர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். வேறு எந்த அடையாளம் இல்லை. இந்த ஆவிக்குரிய குருடர்கள் ஆவியானவரை பல கோணங்களிலே பல விதத்திலே ருசி பார்த்துவிட்டு தங்களுடைய அனுபவம் தான் சரி, என்னுடைய அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது குருட்டாட்டமான போதனை. அந்த போதனையை தவிர்த்து விட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே வந்தாரே,
ஆவியின் முத்திரையை நான் பெற்றேனே என்ற சந்தோஷத்தோடு திருப்தியோடு வாழவும் மற்றவர்களை அந்த சந்தோஷத்திலே வழி நடத்தவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அனுபவங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. எனவே கர்த்தாவே, எங்களுடைய அனுபவங்களிலே எங்களுடைய வரங்களிலே ஆங்காங்கே நாங்கள் சுட்டிக்காட்டி சண்டை போட்டு கொண்டிருக்காமல் இயேசுவை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியானவரை நாங்கள் பெற்று வாழ்கிறோமே, அந்த சந்தோஷத்தோடு ஆவியின் நிறைவோடு ஆவியானவருடைய ஆளுகையிலே நாங்கள் வாழத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்தும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே, ஆவியானவரால் கிடைக்கப்பெறும் பலத்தோடு சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.